கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஏசாயா 54 அதிகாரம் 10வது வசனம். நமக்கு தெரிந்த பகுதி. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தை உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் இருக்கும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே மலை போன்ற காரியங்கள், மலை என்று சொல்லும் பொழுது அது பெரிதான ஒரு காரியம், தேசத்திலே காணக்கூடிய ஒரு காரியம் மலை. நாட்களிலே மலையை போன்ற, அதாவது நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், மலைகளை போன்ற நம்மை பாதுகாக்கக்கூடியவர்கள், நம்ம சகலத்திலையும் நம்மை நடத்தக்கூடியவர்களாக கூட அவங்க காணப்படலாம். நமக்கு அவங்க ஒரு மலை போல நமக்கு தெரியலாம், காணப்படலாம். ஆனால் நாட்களில் ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்டதான மலையை போல நம்பிக்கொண்டு இருந்தவர்கள் கூட நம்மை விட்டு விலகி போகலாம். நமக்கு உதவி செய்தவர்கள், நமக்கு பக்கபலமாய் இருந்தவர்கள், விசேஷமாய் பொதுவாய் சொல்லப்போனால் மலையை போல நமக்கு பக்கபலமாய் இருந்தவர்கள் நம்மை விட்டு விலகி போகலாம். விலகி போவதற்குண்டான சூழ்நிலை உருவாகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மலைகள் விலகி போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காரணம் என்ன? நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம். 117 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதாவது அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. ஆகவே நம்ம பெரிதாய் நினைக்கிற மலை போன்று பெரிதாய் நினைக்கிற எந்த காரியம் நம்மை விட்டு விலகி போனாலும் நாம் சோர்ந்து போகக்கூடாது. அதைவிட பெரிதான கிருபை உங்களோடு கூட இருக்கிறது. கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற கிருபை பெரியது. நீங்கள் இதுவரைக்கும் நம்பிக்கொண்டிருந்த, மலையை போல நம்பிக்கொண்டிருந்த எல்லாவற்றையும் காட்டிலும் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற, உங்களை அழைத்த உங்கள் மேல் இருக்கிற கிருபையானது, தேவ கிருபையானது பெரியது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த உலகத்தில் நமக்கு பெரிதாய் தோன்றுகிற, பெரிதாய் காணப்படுகிற எந்த காரியம் நம்மை விட்டு விலகி போனாலும் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற, தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற கிருபை, அந்த பெரிதான கிருபை ஒருபோதும் விலகாது. உங்களை அழைத்த கிருபை ஒருபோதும் விலகாது. இந்த உலகத்தில் எல்லாம் மாறி போகலாம், எல்லாம் விலகி போகலாம். ஆனால் தேவன் கர்த்தருடைய கிருபையானது, உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த பெரிதான கிருபை ஒருபோதும் விலகாது. அது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து அது நடத்தக்கூடிய ஒரு கர்த்தருடைய கிருபை. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த நாட்களில் ஆண்டவர் தாமே தம்முடைய கிருபையினால் அவர் உங்களை தாங்கி நடத்துவார். அது சிறையிருப்புகளை மாற்றக்கூடிய கர்த்தருடைய கிருபை, பலகீனத்தில் பலன் கொடுக்கிற கர்த்தருடைய கிருபை. நாட்களில் தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த பெரிதான கிருபை, நிச்சயமான கிருபை ஒருபோதும் விலகாது. கர்த்தர் கிருபையினால் ஒவ்வொரு நாளும் உங்களை தாங்கி நடத்துவார், ஆசீர்வதிப்பார், அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற கிருபை பெரியது. ஆண்டவரே, நாங்கள் பெரிதாய் நினைத்து கொண்டிருந்த மலை போன்ற எந்த காரியம் எங்களை விட்டு விலகி போனாலும் ஆண்டவரை விலகாத எங்கள் மேல் வைத்திருக்கிற இரக்கமுள்ள தேவன், உம்முடைய பெரிதான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கிற அருமையான பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் தேவன் ஆசீர்வதித்து இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.